ஹலோ, நான் இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க சொல்ல போகிறேன். இந்த ஸ்வீட் வந்து கொல்கட்டாவில் அதிகமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து சோவன் ஹல்வா. நான் 2 டைம் தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ வீட்லேயே இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் முதல்லையே எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணி, நெய் எடுத்து க்ரீஸ் பண்ணி, நட்ஸ் தூவி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு பேப்பர் கப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்டீல் கப், குட்டி குட்டி கப் ஒரே மாதிரி கப் எடுத்து இதே மாதிரி க்ரீஸ் பண்ணி நட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது முதல்லையே செய்ய வேண்டிய விஷயம். பின்னாடி அது கிளறனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் இப்போவே செஞ்சு ரெடி எடுத்து வச்சுருங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு 1/4 கப், மில்க் பவுடர் 1/4 கப் கலந்து நல்லா போட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ வேற ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு லேசாக சூடானதுக்கப்புறமா சர்க்கரை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் உருக்குன்னு நெய் ஊற்றிக்கலாம். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் வந்து தேன் கலர் வரணும். சீக்கிரம் அடிப்பிடிக்க பார்க்கும். ஸோ கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து நிதானமாக கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு இருக்குல்லங்க, மைதா பால் பவுடர் 2ம் அதை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி தட்டாமல் கலக்கி விடுங்க. கட்டி இருந்துச்சுனாலும் நம்ம கலக்க கலக்க வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு கலந்துட்டே வாங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ரொம்ப கேரமல் வந்து கலர் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விட வேண்டாம். ஒரு கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் இதுதான் கரெக்டான பக்குவம். நெய் வாசனையோட அந்த பால் பவுடர் சேர்ந்து அப்படி ஒரு ஸ்மெல் வருது. நல்லா இருக்குது. நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர் கப் இல்லை சில்வர் கப் 2ல் ஏதாவது எல்லாத்தையும் ஊற்றி மோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு எடுக்கும்போது அழகாக டீமோல்ட் ஆகி வந்துடும். சூப்பரான சோகன் ஹல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹல்வா வந்து ஹல்வான்னு சொன்ன உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பர்ஃபி மாதிரி நல்லா கெட்டியாக தான் இருக்கும். கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சது. சாக்லேட் மோல்டு குட்டி குட்டியாக அதில் நீங்கள் ஊற்றி எடுத்துருந்தீங்கன்னா குட்டீஸ் வந்து ரொம்ப சூப்பராக சாக்லேட் மாதிரி சாப்பிட்ருப்பாங்க. இது டேஸ்ட்டுமே வந்து கேரமல் சாக்லேட் மாதிரி அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சாக்லேட் மோல்டு ஊற்றுங்க. இன்னும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையோட அட்டகாசமான சோகன் ஹல்வா ரெடி. இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? சூப்பராக இருக்கே. அப்புறம் என்ன, மண் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.